வெல்கம் டு ஒரு கிராமர் 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம டே 3 பார்க்க போறோம். நேத்து நாம சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி வேர்ப் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம வேர்ப்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள்லாம் பார்க்கலாம். என்னன்னா வேர்ப்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வேர்ப்னால எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் ஆக்ஷன். வேர்ப்னாலே என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஓரியன்டா தான் இருக்கும். யாராவது ஏதாவது செய்யறாங்க அப்படிங்கறதான் நம்ம வேர்பா சொல்லுவோம். ஒன்னா நம்ம செய்வோம், இல்லைன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்வாங்க, அதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ ஈட், she runs, he reads. இதுல eat, run, reads இதுல எல்லாமே ஒன்னு சாப்பிடுறது, ஓடுறது, படிக்கிறது, இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா verb, ஆக்ஷன் ஓரியன்டா இருக்க verb. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். சப்ஜெக்ட் மட்டும் இருந்தா ஒரு சென்டென்ஸ்ல என்ன ஆகும்? வெறும் சப்ஜெக்ட் மட்டும் இருந்ததுன்னா நான், அவள் அந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஒரு இன்கம்ப்ளீட் ஃபீலிங் தரும். அதே சேம் திங் வேர்பு மட்டும் இருக்குது அப்படின்னா ஈட், ரன் இந்த மாதிரி வேர்பு மட்டும் இருந்ததுன்னா அதுமே ஒரு கிளாரிட்டியாவே இருக்காது. ஜென்ரலா சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் இந்த ரெண்டும் சேர்ந்தா மட்டும் தான் ஒரு பெர்ஃபெக்ட் மீனிங்கே தரும். எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். ஐ ஈட், ஷீ ரன்ஸ். ஈஸியா நம்ம மைண்ட்ல இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபேன் இருக்கு ஆனா கரண்ட் இல்லைன்னா யூஸ் ஆகுமா? அதே மாதிரிதான் சப்ஜெக்ட் இருக்கு, வேர்ப் இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் ஒரு டெட் சென்டென்ஸ் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். பட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. எல்லா வேர்புமே ஒரே மாதிரியாவே இருக்காது. ஒரு சில வேர்ப் ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கும், ஒரு சில வேர்ப் ஃபீலிங்ஸ் ஆர் ஸ்ட்ரெயிட் ஓரியன்டா, அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற ஓரியன்டா இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னா ரன், ஈட், பிளே இதெல்லாம் வரும். அதே ஃபீலிங்ஸ் ஆர் ஸ்டேட், அவங்க என்ன ஸ்டேட்ல இருக்காங்க இல்ல அவங்க என்ன ஃபீலிங்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் லைக், நோ, அண்டர்ஸ்டாண்ட் இந்த மாதிரி. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஐ லைக் டீ, ஷீ நோஸ் இங்கிலீஷ். இதுல வந்து லைக் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆக்ஷனுமே பண்ணல. அதாவது இப்போ இந்த ரன், ஈட், பிளே இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான வேர்பாவும் இங்க இல்ல. ஸ்டில் இதை நம்ம வேர்ப்னு தான் சொல்லுவோம். ஏன்னா இது ஃபீலிங்ஸ் ஆர் ஸ்டேட், அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க இல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கிற மாதிரி இருக்க வேர்ப் தான். சோ இதுவும் வேர்ப் தான், பட் ஆக்ஷன் ரிலேட்டடா வராது. ஐ லைக் டீ, எனக்கு டீனா பிடிக்கும், ஷீ நோஸ் அவளுக்கு தெரியும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி வேர்ப் அப்படின்னா என்னன்னா ஆக்ஷன் ஓரியன்டா மட்டும் இருக்காது. சம்டைம்ஸ் அவங்க என்ன ஸ்டேட்ல இருக்காங்க அப்படிங்கறதும் வரும். ஜென்ரலா வேர்ப் இல்லனா அந்த சென்டென்ஸ் ஒரு டெட் சென்டென்ஸ் மாதிரி. இது ரெண்டு விஷயமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேர்ப்ல. இது கிளியரா இருந்தாலே நம்ம சென்டென்ஸ் பில்ட் பண்ணும்போது வேர்ப்ல நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும், எந்த மிஸ்டேக்ஸும் வராது. நெக்ஸ்ட் நம்ம டே 4 கிளாஸ்ல பார்க்கலாம்.